ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு உளுந்தங்கஞ்சி கிண்டுவோம். தச்சுமாக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் செய்வோம் அப்படின்னே. வாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிண்டிக்குங்க. தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறோங்க. நல்லா கிண்டி இதனிக்கிறோங்க, கெட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிறணும். வாரத்துக்கு ஒரு தடவை உளுந்தங்கஞ்சி வெந்தயக்கஞ்சி இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நான் மாவாட்டுற டைம்லாம் உளுந்த போட்டு நல்லா ஆற்றி பிள்ளைகளுக்கு உளுந்தங்கஞ்சி செஞ்சு கொடுத்துருவேன். நல்லா கரைச்சாச்சு. இப்படி கரைச்சிக்கிறேன்னு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவாங்க. இப்படி நல்லா அடுப்பை பற்ற வச்சுக்கிறோங்க. அடுப்பை வச்சுட்டு சிம்மிலே வச்சு நம்ம கிண்டணும். சிம்மிலே வச்சுக்கிறோங்க. நல்லா கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே அடி பிடிக்காமல் இருக்கணும், அதனால் நல்லா கிண்டிக்கிறங்க. இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கிறோங்க. போட்டு நல்லா கிண்டிக்கிறங்க. சூப்பராக கிண்டிக்கிறங்க. எலும்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி அடிக்கடி நம்ம கருப்பு உளுந்து இருக்குல்ல, அதில் நம்ம அடிக்கடி உளுந்தங்கஞ்சி உளுந்தங்களி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு எலும்புக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். நானும் கருப்பு உளுந்து தான் முடிஞ்சிருச்சு, அதனால தான் சரி இட்லி செய்யும்போது செய்வோம் அப்படின்னு. நம்ம பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியான சாப்பாடு செஞ்சு கொடுங்க. நான் அப்படி தான் செஞ்சு கொடுக்குறது. நல்லா பொங்கி வருது பற்றியெல்லாம். நல்லா பொங்கி வரட்டும். நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்க. நல்லா நிறைய முறை வருது பாருங்க. நல்லா அடி பிடிக்காம அதை நிற்கிறேங்க. சூப்பராக நல்லா இருக்குது. இப்போ வெள்ளைக்கட்டியே போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளைக்கட்டி நல்லா கரையட்டும். நல்லா வச்சிருச்சு. சூப்பராக தயாராகிடுச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க. தயார் பண்ணியாச்சு. சூப்பராக தயார் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். உளுந்தங்கஞ்சி சூப்பராக தயார் பண்ணியாச்சு. வாங்க. எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.